கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை முழு இருதயத்தோடும் அவரையே நம்பி அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். மனுஷர்களாகிய நாம் பல வேளைகளிலே நம்முடைய சொந்த அறிவு, சொந்த இஷ்டம் இவைகளின்படி காரியங்களை செய்ய முற்படுகிறோம். அப்படி போகாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வோம் என்றால் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் என்ன, இதை செய்தால் தேவனுக்கு பிரியமாயிருக்குமா என்றெல்லாம் நாம் நினைத்து தேவனிடத்திலே நம்முடைய காரியங்களை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால், அதாவது நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையின் பாதை என்ன எப்படி நடந்தாலும், அதாவது நாம் தேவனையே நோக்கி பார்த்து நாம் நடக்கிற வழிகளில் எல்லாம் எப்படி நடந்தாலும் என்றால், நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கல்ல, தேவனையே நோக்கி பார்த்து நாம் எந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தாலும் தேவனையே நோக்கி பார்ப்போமானால், நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுவோமானால், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் விடுவிக்கப்பட, நாம் இம்மையிலும் அருமையிலும் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நாம் நினைக்கிறோம் நாம் வாழ்கிறது யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும் என்று. ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், அவர் அதை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதைகள் என்ன பாதைகள், எப்படி வாழ்கிறோம் என்பது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அது வெளிச்சமாய் இருக்கிறது, அது பட்ட பகலை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு நன்றாய் தெரியும். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கீழே உள்ள வசனம், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வந்தாலும் வறட்சியாயிராமல் தன் காலத்திலே தப்பாமல் அது கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த வழிகளிலோ சொந்த புத்தியின் மேலோ சுய பலத்திலோ சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்து கர்த்தரையே எங்களுக்கு முன்பாக வைத்து உம்முடைய சித்தம் செய்ய கிருபை தாருங்க. எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.